இனிவரும் காலங்களில் பாலின வேறுபாடற்ற சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட வேண்டும் என்று திருநங்கைகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே உள்ளது ஒத்தக்கடை. இந்த பகுதியில் திருநங்கைகள் குடும்பமாக வசித்து வருகின்றனர். பொங்கல் போன்ற திருவிழா காலங்களில் உள்ளூர் மக்களோடு சேர்ந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடுவது தங்களுக்கு பிடித்திருப்பதாக கூறும் திருநங்கைகள் சமூகத்தோடு ஒன்றி வாழவே விரும்புவதாகவும் தெரிவிக்கிறார்கள். ஆனால் தற்போது சமத்துவ பொங்கல் விழா என்கிற பெயரில் பொங்கல் கொண்டாடப்பட்டாலும் திருநங்கைகளின் வாழ்க்கையில் இன்னும் சமத்துவம் பிறக்கவில்லை என வேதனை தெரிவிக்கிறார் திருநங்கை ரெஜினா பானு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இது பொங்கல் விழா வந்து என்னைக்குமே சமத்துவ பொங்கல்லாம் சொல்லி கொண்டாடுவாங்க. ஆனால் திருநங்கைகளை பொறுத்தவரை இன்னும் சமத்துவம் வரவே இல்லை. இன்னும் வரும் காலங்களில் திருநங்கைகள் அதாவது மெயின் ஸ்ட்ரீம், அதாவது மற்ற கம்யூனிட்டி பீப்புள்ஸோட நல்லா மிங்கிள் ஆகி ஒரு இனிமே வர்ற பொங்கல் எல்லாமே திருநங்கைகளுக்கு சமத்துவமான பொங்கலாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சோதனைகளை முறியடித்து வெற்றி காண்பதற்காகவே இதுபோன்ற பண்டிகைகளை நாங்கள் தொடர்ந்து கொண்டாடி வருகிறோம் என்று தெரிவிக்கும் பானு, இனிவரும் காலங்களில் திருநங்கைகளுக்கென்று தனியாக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தையும் தெரிவித்தார். அடுத்த பொங்கல்ல திருநங்கைகள் எல்லாருமே ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்துல நிறைய பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள், அதாவது உரியடித்தல், மஞ்சள் தண்ணி விளையாடுறது, அதுக்கப்புறம் நிறைய விளையாட்டு போட்டிகள், குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டிகள் இதெல்லாம் நடத்தணும். அது திருநங்கைகளா நடத்தணும். அவங்க அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணுங்கிறது தான் ஒரு கனவோட இருக்குது. நிச்சயமா அது அடுத்த வருஷம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒதுக்கப்பட்டவர்களாகவும் கேலி பொருளாகவும் சித்தரிக்கப்பட்ட திருநங்கைகள் இன்று அனைவராலும் மதிக்கக்கூடிய வகையில் வளர்ந்து வருகின்றனர். இனிவரும் காலங்களில் சாதி மத வேறுபாடற்ற பொங்கலைப் போல பாலின வேறுபாடற்ற பொங்கலாகவும் கொண்டாட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாகவும் இருக்கிறது. கதிர்வேல், நியூஸ் 7 தமிழ், திருப்பூர்.